நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். சுவாரஸ்யம் தரும் பல ரகசிய தகவல்களோடு நமக்காக காத்திருக்கிறது நம்ம இயந்திரநாயகன் ரோபோ. இன்னைக்கும் வழக்கம் போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்காக தயாரா இருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஹாய் ரோபோ. ஹாய் விக்ரம், ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு தானே வந்திருக்கோம். சொல்லு, இன்னைக்கு முதல் சப்ஜெக்ட் என்ன? ஆய்வு செய்யற காக்கி அதிகாரி ஒருத்தர் அவர் மேல பாய இருந்த ஒரு பெரிய கேஸ காசு கொடுத்து மூடி மறைச்ச கதை தான் இன்னைக்கு முதல் சப்ஜெக்ட். ஓ, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே காக்கி மேட்ரா? சூப்பரு. ஆனா எப்பவும் கேஸை முடிக்க அவங்க தானே காசு வாங்குவாங்க. இங்க தலைகீழா நடந்திருக்கு போல. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா அவர் இழுத்து மூடுனது சாதாரண கேஸ் இல்ல. பெரிய சம்பவம் எதுவும் செஞ்சுட்டாரா என்ன? நீ முதல்ல யாரு, என்ன கேஸ்ன்னு சொல்லு. ஆடலரசன் பெயர் கொண்ட அந்த ஆய்வு காக்கி தென் சென்னையில அதிவேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்ற பகுதியில பணிபுரிகிறாரு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி விபச்சார தடுப்பு பிரிவுல வேலை செஞ்சதால இவருக்கு செல்வாக்கு அதிகம். பல உயர் காக்கி அதிகாரிகள் மட்டுமில்லாம பிரபல ரவுடிகளும் இவருக்கு ரொம்ப நெருக்கமா. பெரிய பெரிய ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதையும் வேலையா செஞ்சிருக்காரு. போதும் ரோபோ, நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போதே அவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரியுது. மேட்ருக்கு வா. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், கேளு. எல்லாரையும் போல இவருக்கும் பணியிட மாற்றத்துக்கான உத்தரவு வந்தப்போ தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்தி ஒரே நாள்ல ரத்து செய்ய வச்சு ரீடைன் ஆனவர். பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கே. சரி, இப்ப என்ன கேஸ்ல மாட்டினாரு? இவருடைய கஸ்டடியில இருந்த இலங்கை தமிழர் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாரு. பிரச்சனை வழக்கம் போல உயரதிகாரிகள் கிட்ட தான் போகும்னு சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சு நம்ம காக்கியும் அசால்ட்டா விட்டுட்டாரு. ஆனா இறந்து போனவருடைய மனைவியும் உறவினர்களும் நேரா மனித உரிமை ஆணையத்துக்கு போக போறாங்கன்னு தகவல் வந்துச்சு. மனுஷன் கதி கலங்கி போயிருப்பாரு. அதான் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்தாரு. பிரச்சனை மனித உரிமை ஆணையத்துக்கு போயிட்டா என்ன நடக்கும்னு தெரியும். அதனால தெளிவா யோசிச்சு இறந்து போனவருடைய குடும்பத்துக்கு ஒரே செட்டில்மெண்டா மொத்தமா 10 லட்சம் கொடுத்து கேஸ முடிச்சிட்டாரு. பா, ஒரே பேமெண்ட்ல 10 லட்சம்? சான்ஸே இல்ல. அதுக்குத்தானே அவருடைய பின்புலத்தை பத்தி அவ்வளோ டீட்டெயிலா சொன்னேன். புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சரி, அடுத்த மேட்ரு? கிட்டத்தட்ட இதே மாதிரியான மேட்டர் தான் அடுத்ததும். இதே மாதிரினா எப்படி? காசு கொடுத்து கேஸ முடிச்ச மேட்டரா? காசை கொடுத்து கேஸே ஆகாம முடிச்ச மேட்டர் விக்ரம். கோடிப்பண்ண மாவட்டத்துல காவிரி கரையோரமா இருக்கிற ஊரை சேர்ந்த காக்கி ஒருத்தருக்கும் அவருடைய எதிர்த்த வீட்டுக்காரருக்கும் ரொம்ப நாளா நிலத்தகராறு இருந்திருக்கு. ஓ, சொத்து பிரச்சனையா? நீ நினைக்கிற மாதிரி பெரிய சொத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது விக்ரம். சும்மா 2 வீட்டுக்கும் இடையில இருக்கிற சின்ன இட பிரச்சனை தான். பிரச்சனைக்குரிய அந்த இடத்துல அத்துமீறி சுவர் எடுப்புற பணியில காக்கி ஈடுபட்டிருக்காரு. அதை எதிர்த்த வீட்டுக்காரர் சண்டை போட்டிருக்காரு. அடப்பாவமே, சின்ன தகராறு அடிதடி வரைக்கும் போயிடுச்சா? காக்கியும் அவரோட தந்தையும் சேர்ந்து எதிர்த்த வீட்டுக்காரரை கடுமையா தாக்கி இருக்காங்க. ஓ, அப்பாவும் மகனும் சேர்ந்து? அவரும் முன்னாள் காக்கி தானா. 2 பேரும் சேர்ந்து தாக்குனதுல அந்த நபர் சுருண்டு விழுந்துட்டாரு. பதட்டமடைந்த இந்நாள் முன்னாள் காக்கிகள் மாட்டிக்குவோம்னு தெரிஞ்சு துரிதமா செயல்பட்டு அவங்களே அந்த நபரை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு. அடப்பாவமே, அப்பனும் மகனும் சேர்ந்து கொலையே பண்ணிட்டாங்களா? எப்படி தப்பிச்சாங்க? மாட்டல? 2 காக்கிகளும் தவற ஒத்துக்கிட்டு சண்டைக்காரங்க கிட்ட சமாதானம் பேசி புகார் ஏதும் தெரிவிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இழப்பீடா சில லட்சங்களை கொடுக்கறதாவும் சொல்லி பஞ்சாயத்து பேசி முடிச்சிட்டாங்க. அட பாவீங்களா, வர வர கொலையெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட முடியல விக்ரம். வேற எந்த வழியிலையும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்த தந்தையும் மகனும் அந்த நபர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதா மருத்துவமனையில சர்டிபிகேட் வாங்கி சடலத்தை சொந்த ஊருக்கு கூட எடுத்துட்டு போகாம கோடிப்பண்ண நகரத்துல இருக்கிற மயானத்திலேயே எரிச்சிட்டு தான் போனாங்களாம். செட்டில்மெண்ட்லாம் பக்காவா முடிஞ்சுதாமா? அது எப்படி முடியாமலா இருக்கும்? கொலை கேஸாச்சே. இப்போ வழக்கம் போல எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் தன்னுடைய கடமையா ஆத்திக்கிட்டு இருக்காராம் அந்த காக்கி. சரி, அரசல் புரசலா மேட்ரு வெளியில தெரிஞ்சிருக்குமே? தெரியாமலா இருக்கும். அப்படி இப்படின்னு பரவி மாவட்ட தலைமை காதுக்கும் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. வேற யாராவதா இருந்திருந்தா சட்டம் கடமையை செஞ்சிருக்கும். இங்க சிக்கியிருக்கிறது காக்கியாச்சே. ஆதாரம் வேற இல்ல. என்ன செய்யறது? கஷ்டம்தான், புரியுது ரோபோ. நம்ம அடுத்த மேட்ருக்கு போலாமா? அடுத்ததும் காக்கிகளை பத்தி தான். அட போதும் ரோபோ, சும்மா காக்கின்னு அவங்களே குறை சொல்லிட்டு இருக்க. அவங்கள நல்லவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. கஷ்டப்படுறவங்கள பத்தி தான் விக்ரம் சொல்ல வந்தேன். ஏன் அதுக்குள்ள எமோஷன் ஆகுற? உடனே சமாளிச்சிட்ட பாத்தியா?
எங்க சொல்லு பார்ப்போம், யார் கஷ்டப்படுறாங்க? பதவி உயர்வு கிடைக்காம எத்தனை பேர் எத்தனை வருஷமா கஷ்டப்படுறாங்க தெரியுமா? குறிப்பிட்ட ஆண்டுகள் பணிபுரிந்த காக்கி ஒருத்தருக்கு அடுத்த நிலைக்கான பதவி வழங்கப்படணும்னு அரசாணை இருக்கு. ஆனா அது செயல்படாமலே இருக்கு. அரசாணை இருந்தும் அமல்படுத்தப்படலைன்னு சொல்றியா? ஆமா விக்ரம், 10 ஆண்டுகள் பணிபுரிந்த காக்கி தலைமை காக்கியா ஆக்கப்படணும். தலைமை காக்கியா 4 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு சிறப்பு உதவி ஆய்வு காக்கியா ஆக்கப்படணும். ஆனா 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகளா பதவி உயர்வே பெறாம இருக்கிற காக்கிகளெல்லாம் இருக்காங்க தெரியுமா? என்ன ரோபோ சொல்ற? 30 வருஷமாவா? இந்த பதவி உயர்வு அரசாணை அமல்படுத்துறத பத்தி இந்த மானிய கோரிக்கையிலையாவது அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்த காக்கிகளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. பாத்தியா, காக்கி மானிய கோரிக்கையை பற்றி பேசும்போது தான் அவை நடந்துக்கிட்டு இருக்கிறதே ஞாபகத்துக்கு வருது. அதை பற்றி எதுவும் சொல்லலையே நீ? சொல்லாம எங்க போக போறேன்? நீயா கேப்பேன்னு பார்த்தேன், இப்ப கேட்டுட்ட, சொல்றேன். ஆனா ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். பிரேக் போயிட்டு வந்ததும் மறக்காம சொல்லணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. ரோபோ கிட்ட பேசலாம். சொல்லு ரோபோ, பேரவை தொடர்பா சுவாரஸ்யமா ஏதாவது தகவல் இருக்கா? இந்த சீசன் முழுக்க பேரவை சுவாரஸ்யமாவும் காரசாரமாவும் தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாமே செய்திகள் வழியா நீயும் பார்த்திருப்ப. ஆனா வெளியே தெரியாத மேட்டர் ஒன்று இருக்கு, சொல்லட்டா? எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர் எதுக்கு நான் வாங்கிட்டே கேட்கணும்? தெரியாத மேட்டர் தான் தேவை, எடுத்து விடு. சபை நாயகர் மாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பரவலா பேசிக்கிறாங்க. ஆனா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி பேசிக்கிட்டாங்க? எதை வச்சு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற? சூரிய கட்சி உறுப்பினர்களை வெளியேற்றி சஸ்பெண்ட் செஞ்சது தொடர்பா பல்வேறு முரண்பாடு இருக்கிறதா அவர் மேல குற்றச்சாட்டுக்கள் உள்ள நிலையில அதனால அவர் மாற்றப்படலாம்னு தகவல் பரவுது. அவையில இல்லாத உறுப்பினர்களை எல்லாம் சஸ்பெண்ட் செஞ்சதா குற்றம் சாட்டுனாங்க. குறிப்பா சொல்லணும்னா கோவில் நகர உறுப்பினர் ஒருத்தர் தான் அவையில இல்லாதப்போ தன்னையும் இடைநீக்கம் செஞ்சதா சொல்லியிருக்காரு. நிஜமாவே அவர் இல்லையா என்ன? சஸ்பெண்ட் உத்தரவு வரும்போது அவர் அவையில இருந்ததுக்கான புகைப்படம் இருக்கு. அதை அவை செயலர் காண்பிச்சாரு. செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ள விளக்கமளிக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற நிலையில இது மாதிரியான பல்வேறு ஆதாரங்களை அவை செயலகம் சேகரிச்சுக்கிட்டு வருது. ஓ, பக்காவா உயர்நீதிமன்றத்துக்கு விளக்கம் கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு சொல்லு. 2 நாளைக்கு முன்னாடி கூட இலை தலைமை அவை வளாகத்துல இருக்கிற தன்னுடைய ஓய்வறையில சபை நாயகரோட அரை மணி நேரம் பேசியிருக்காங்க. இந்த சந்திப்புல மூத்த அமைச்சர்களும் கூட இருந்திருக்காங்க. அப்போ சபை நாயகனை யாரும் அசைச்சிக்க முடியாது. ரைட்டு, அடுத்த மேட்ரு. கண்ணீர்ல இருக்கிற விவசாயிங்க கிட்ட இருந்து தண்ணீர் திருடுற கும்பலை பத்தி தான் அடுத்த மேட்டர். சரியான டைமிங்ல நல்ல ரைமிங் ரோபோ. மேட்ரை டீட்டெயிலா சொல்லு. தண்ணீர் திருடுற கும்பல் யாரு, எப்படி திருடுறாங்க? தேனி மாவட்டத்தில் இருக்கிற பள்ளத்தாக்கு பகுதியில முதல் போக நெல் விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லைன்னு ஏற்கனவே விவசாயிகள் கவலையில இருக்காங்க. இப்போ மழை இல்லாததால அணையில வேற தண்ணீரும் குறைஞ்சுக்கிட்டே வருது. அணையிலேயே குறைஞ்சிடுச்சா? ஆமா விக்ரம், மதுரை மக்களுக்காக அப்பப்போ 500 கன அடி வீதம் வைகை அணைக்கு தண்ணீர் திறந்து விட்டுக்கிட்டு இருந்த பொதுப்பணிக்காரங்க இப்போ தண்ணீர் குறைஞ்சதால 300 கன அடி மட்டும்தான் திறக்க போறாங்களாம். இதுல விஷயம் என்னன்னா, விவசாயத்துக்கு வழங்கப்பட்ட தண்ணியை நிப்பாட்டிட்டு குடிநீருக்காக தண்ணியை திறந்து விட்டா அதுலயும் திருட்டு வேலை நடக்குது. அதான் எப்படி திருடுறாங்க, யார் திருடுறாங்க? தண்ணீர் வைகை அணைக்கு வந்து சேர்றதுக்குள்ள வாய்க்காலில் வரும்போதே இடைப்பட்ட கேப்ல இருக்கிற மலையடிவார தோட்டக்காரங்க திருடி தங்களோட தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இது வழக்கமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்னு வேற சொல்றாங்க. வழக்கமா நடக்கிற திருட்டுன்னு சொல்ற, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரிய வந்ததும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைச்சா சிலர் வசூல் வேட்டையில இறங்கிட்டாங்களாம். விவசாயிகள் பொதுமக்கள் யாரும் தட்டி கேட்கலையா என்ன? எங்க கேட்டுருவாங்களோன்னு தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன ரோபோ குழப்புற? நடவடிக்கை எடுக்கலன்னா இப்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்ற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்ததும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு திருட்டுத்தனமா தண்ணீர் உறிஞ்சி எடுக்கிற 150 மோட்டார்களோட கனெக்ஷனை மட்டும் துண்டிச்சிருக்காங்க. ஓ, சும்மா பேருக்கு நடவடிக்கை எடுத்தது 150 மோட்டரா? அப்போ மொத்தமா எவ்வளோ இருக்கும்? மொத்தமா 500க்கும் மேல இருக்கு விக்ரம். மற்றதெல்லாம் கண்டுக்காம விட்டது ஏன்னு விசாரிச்சா எல்லாமே கட்சிக்காரங்களோட தான். அதிகாரிகளுடைய வசூல் வேட்டை ஒரு பக்கம், கட்சிக்காரங்க மிரட்டல் இன்னொரு பக்கம். இதுக்கிடையில தண்ணீர் இல்லாம கண்ணீர் விடுற விவசாயிகள் நிலைதான் கவலைக்கிடமா இருக்கு. விவசாயிகளோட நிலைமை சீக்கிரமே மாறும்னு நம்புவோம். இருந்தாலும் லோக்கல் கட்சிக்காரங்க தொல்லை எல்லா பக்கமும் அதிகமாக தான் இருக்குல்ல? உண்மைதான் விக்ரம். அவங்களால மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நலத்திட்டங்கள் கிடைக்காம போயிடுது.
சில சமயங்கள்ல அடிப்படை வசதிகள் கூட தடைபட்டு போகுது. அடுத்த மேட்டருக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கட்சிக்காரங்களால அடிப்படை வசதிகள் கூட தடைபட்டு போனது எங்க? பரவாயில்லையே, கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. இத்தனை நாள் உன் கூட பழகிட்டு இது கூட இல்லைன்னா எப்படி? மேட்ருக்கு வா. வட சென்னையில கட்சிக்காரர் ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சதால அந்த இடத்துல அமைய இருந்த இபி டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கப்படாம இருக்கு. எந்த இடத்துல கரெக்டா சொல்லு. மூலக்கடை ஜங்ஷன்ல பாலம் கட்டுறதுக்காக அரசு நிலத்தை நெடுஞ்சாலைத்துறை பயன்படுத்தினாங்க. குறிப்பிட்ட அந்த பகுதியில மின்தடை அடிக்கடி ஏற்படுறதால அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கணும்னு பொதுமக்கள் வச்ச கோரிக்கையை ஏற்று அதுக்கான இடத்த நெடுஞ்சாலைத்துறை கிட்ட இருந்து மின்வாரியம் வாங்குச்சு. சாலையோரமா இருந்த அந்த பகுதியில டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கிறதுக்கான பணிகள் தொடங்க இருந்தப்போ லோக்கல் அரசியல்வாதி ஒருத்தர் ஆக்கிரமிச்சிட்டாரு. இவ்வளவு அப்பட்டமா ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு, நடவடிக்கை எதுவும் எடுக்கலையா? அந்த ஏரியா மக்களும் புகாருக்கு மேல புகார் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. மின் பற்றாக்குறையும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அடடடா, இந்த லோக்கல் அரசியல்வாதிங்க தொல்லை தாங்க முடியலையே. மக்களுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா தானா நடக்கிற நல்ல விஷயத்தையும் நடக்க விட மாட்டாங்க போல. அதுக்கு உதாரணமா இன்னொரு மேட்டர் இருக்கு விக்ரம். ஆனா அது கொஞ்சம் பெரிய மேட்டர். டீட்டெயிலா சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால பிரேக் போயிட்டு வரலான்னு சொல்ற. ரைட்டு, போலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. மீண்டும் ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. ரோபோ கிட்ட பேசலாம். சொல்லு ரோபோ, இந்த செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன? குழுகுழு மாவட்ட நிர்வாகம் ஆதிவாசி மக்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த மெகா மருத்துவ முகாம் இலைக்கட்சி விழாவா மாறி போனதுதான் முதல் சப்ஜெக்ட். மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செஞ்ச முகாம்னு சொல்ற, அரசு வேற இலைக்கட்சி வேறையா? எல்லாம் ஒண்ணுதானே? என்ன விக்ரம், நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? முகாமுடைய நோக்கத்தையே நிறைவேற்ற விடாம செய்கிறது நியாயமா? ஓ, முகாமுடைய நோக்கமே நிறைவேறலையா? மருத்துவ முகாமுக்கு முழு வீச்சா ஏற்பாடு செஞ்ச மாவட்ட காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினரே நொந்து போயிருக்காங்கன்னா பாத்துக்கோ. அப்படின்னா கொஞ்சம் சீரியஸான மேட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ நல்லா டீட்டெயிலாவே சொல்லு ரோபோ. ஓகே விக்ரம், முதல்ல எதுக்காக அப்படி ஒரு முகாம் நடத்த நினைச்சாங்கன்னு சொல்றேன். அப்போதான் கரெக்டா இருக்கும். ஊட்டிக்கு கூட இருக்கிற அந்த ஊரு தமிழக கேரள எல்லையில அமைஞ்சிருக்கு. மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் அதிக அளவு இருக்கிற வனப்பகுதிங்கிறதால அரசுக்கு எதிரான தகவல்களை சொல்லி ஆதிவாசிகளை அரசுக்கு எதிராக திருப்புற வேலைகளும் அதிகமா நடக்கும். ஆமா, எப்பவும் வனத்தை ஒட்டி வாழ்ற பழங்குடியின மக்களை குறி வச்சு நடக்கிற விஷயம் தானே? அதேதான் விக்ரம், எல்லையில இருக்கிற கேரள மாநில வனப்பகுதியில அதிகமா நடக்கிற இந்த விஷயம் தமிழ்நாட்டுல நடந்துடக்கூடாதுங்கிறதுல காவல்துறை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. அதாவது கேரள வனப்பகுதியில நடமாடுற மாவோயிஸ்டுகள் தமிழக வனப்பகுதியில நுழையாம தடுக்க நினைக்கிறாங்க. அதுக்காக குழு மாவட்ட காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக ஊட்டிக்கு கூட இருக்கிற ஊர்ல ஆதிவாசி மக்களுக்கு மாவோயிஸ்டுகள் மேல ஈர்ப்பு ஏற்படாம தடுக்க மாவட்ட காவல்துறை சார்பா அந்த மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு வருது. அவங்க கிராமங்களுக்கு சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, ஆதிவாசி மாணவர்களோட கல்விக்கு உதவுறது, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை உள்ளிட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறது. ரோபோ, காமெடி பண்ணாத. இதெல்லாம் சாதாரணமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானே? உண்மைதான். ஆனா அதுவே கிடைக்கப்பெறாம இருந்திருக்காங்கன்னா பாத்துக்கோ. அதையெல்லாம் காவல்துறையினரே ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறாங்கன்னா சும்மாவா? அப்போ நிஜமாவே சூப்பர் ரோபோ. தமிழக அரசு மேல ஆதிவாசி மக்களுக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்த இவ்வளவு தூரம் மெனக்கிடுறாங்கன்னா காவல்துறையை பாராட்டியே ஆகணும். அது போன்ற முயற்சிகள்ல ஒண்ணுதான் இந்த மருத்துவ முகாம். அதாவது மெகா மருத்துவ முகாம். அதேதான். ஊட்டிக்கு கூட இருக்கிற அந்த ஊர் சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஆதிவாசி இன மக்களை ஒரே இடத்துல கூட்டி மருத்துவ முகாம் நடத்த காவல்துறை திட்டமிட்டப்போ மாவட்ட நிர்வாகமும் இணைந்து நடத்துறதுன்னு முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி கடந்த 22ஆம் தேதி அந்த முகாமும் நடந்துச்சு. ஆனா ஏன் ரொம்ப இழுக்கிற? முகாமுக்கான மேடை அமைக்கிறது மாதிரியான பல்வேறு விஷயங்களை வருவாய்த்துறை கவனிக்க பல்வேறு இடங்கள்ல இருக்கிற ஆதிவாசி மக்களை முகாமுக்கு கொண்டு வரதுக்கான பொறுப்பை காவல்துறையினர் ஏத்துக்கிட்டாங்க. அதுபடி வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட மக்கள் அழைச்சு வரப்பட்டாங்க. அவங்களுக்கு மதிய உணவு, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் சிறந்த முறையில ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், மேட்ருக்கு வா. கடைசியில் என்னதான் ஆச்சு? முதல் நாள் இரவு வரைக்கும் சாதாரணமா இருந்த அந்த இடத்த முகாம் நடந்த 22ஆம் தேதி காலையில வந்து பார்த்தப்போ காவல்துறையினருக்கும் வருவாய்த்துறையினருக்கும் பேரதிர்ச்சியா இருந்திருக்கு. என்னவா, என்னாச்சு?
அந்த பகுதி முழுக்க இலை கட்சி கொடிகளும் தட்டிகளுமா காட்சியளிச்சா அதிர்ச்சியா இருக்காதா? அடப்பாவுமே, ராத்திரியோட ராத்திரியா வேலையை பார்த்துட்டாங்களா? சரி, போய் தொலைதுன்னு விட்டுட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதானே. அதையும் பார்க்க விடலையே. மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில ஆதிவாசி சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஆதிவாசி மக்கள் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி விழாவுக்கு அழைச்சிட்டு வந்தா நேரா மருத்துவ முகாமுக்கு போக விடாம அங்க நடந்த முகாம் துவக்க விழா அரங்கல உட்கார வச்சுட்டாங்க. முகாமை துவங்குறதுக்கு தானே துவக்க விழா, துவங்க விடாம பண்றதுக்கு இல்லையே. அன்னைக்கு நிலைமை அப்படித்தான் ஆயிடுச்சு. சீக்கிரமா முடிச்சுட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில துவக்க விழா மட்டும் 1 மணி நேரத்துக்கு மேல நீடிச்சிருக்கு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராச்சும் பரவாயில்ல, காவல்துறையும் அரசும் ஆதிவாசி மக்களுக்கு செஞ்சுட்டு வர பல்வேறு நலத்திட்டங்களை பத்தி பேசினாரு. அவரை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பேச ஆரம்பிச்சாரு. ஆதிவாசி மக்களுக்கு ஏதாவது சொல்ல வருவார்னு பார்த்தா நேரடியா அந்த ஊரு சூரிய கட்சி சட்டமன்ற உறுப்பினரை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. சம்பந்தம் இல்லாம பேசுனதும் வந்திருந்த எல்லாரும் குழம்பி போயிருப்பாங்களே. அவரை தொடர்ந்து பேசின மாவட்ட ஆட்சியரும் கிட்டத்தட்ட இலை கட்சி சாதனைகளை தான் பட்டியலிட்டாரு. இதுல கொடுமை என்னன்னா, ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்த பெண் ஒருத்தர் தான் முகாம் நடக்கிற அந்த நகராட்சிக்கு தலைவர். ஆனா அவரையே இந்த மருத்துவ முகாம் நிகழ்ச்சிக்கு அழைக்காதது மக்கள் மத்தியில ஒருவித சங்கடத்தை ஏற்படுத்திருச்சு. சரி, ஒரு வழியா மருத்துவ பரிசோதனை நடந்துச்சா இல்லையா? துவக்க விழா முடிஞ்சு ஒரு வழியா ஆதிவாசிகளும் மருத்துவ முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. ஆனா முகாமுக்கு வந்திருந்த மருத்துவர்கள் மதியம் 2 மணிக்கே போயிட்டாங்களாம். அதனால பெரும்பாலான ஆதிவாசி மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்த முடியாம போச்சு. அட பாவமே, மக்கள் அலைக்கழிக்கப்பட்டதுதான் மிச்சம்னு சொல்லு. கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி தோல்வியில முடிஞ்சதா காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்புல பேசிக்கிறாங்க. வேற வழி இல்லாம முகாமை முடிச்சிட்டு நிகழ்ச்சிக்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் களைச்சிட்டு வருவாய்த்துறையினர் போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் காவல்துறையினருக்கு வேலையே வந்துச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேலை? காலையில நல்ல நிலையில வந்த ஆதிவாசி ஆண்கள் பெரும்பாலானவங்க முகாம் முடியும் போது காணாம போயிட்டாங்க. ஏன், எங்க போனாங்க எல்லாரும்? பக்கத்துல இருந்த டாஸ்மாக் கடைகள்ல தஞ்சம் அடைஞ்சிட்டாங்களாம். அவங்கள தேடி பிடிக்கவே பல மணி நேரம் தேவைப்பட்டிருக்கு. அப்படி போடு, அவங்கள எதுக்கு தேடிக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. அப்படி செய்ய முடியாது விக்ரம். அழைத்து வரப்பட்ட ஆதிவாசிகள் பெரும்பாலானவங்க வனத்தை ஒட்டிய கிராமங்கள்ல வசிக்கிறவங்க. அங்க காட்டு யானைகள் அச்சுறுத்தல் இருக்கிறதால அவங்கள பாதுகாப்பா கொண்டு போய் வீடு சேர்க்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குல்ல. அதனால பெரும்பாடுபட்டு எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு போய் வீடு சேர்த்துட்டாங்க. பரவாயில்ல, எப்படியோ கொண்டு போய் சேர்த்துட்டாங்களே. அன்னைக்கு நடந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மாவட்ட காவல் உயரதிகாரி ஆதிவாசிகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஆதிவாசி கிராமங்களுக்கே போய் சிறப்பான மருத்துவ முகாம் நடத்தியிருக்கலாம், தேவையில்லாம அழைச்சிட்டு வந்து அலக்கழிச்சிட்டோம்னு மற்ற அதிகாரிகள் கிட்ட சொல்லி சங்கடப்பட்டிருக்காரு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு சில அரசியல்வாதிகள் நடவடிக்கையால அரசுடைய நல்ல நல்ல நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. எல்லாருக்கும் சங்கடம் தான். சரி, நம்ம கிளம்பலாமா? ஓ, டைம் ஆயிடுச்சுல்ல. ஓகே விக்ரம், இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். சூப்பர் ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.